ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் 6th லெசன் பார்ப்போம். 5th லெசன் வரைக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் 5th லெசன் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே 5th வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 6th பார்ப்போம். மெட்ரிக்கில் செகண்ட் ஸ்டாண்டர்டில் 6th லெசன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 6th லெசன் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு 6th லெசன் பார்ப்போம். ஈக்கி மாத்திரா அப்படின்னா ஈயின் அளவு. இக்கு ப்ளஸ் ஈக்கின்னு சொல்லுவோம்ல, அதை யூஸ் பண்ணி என்னென்ன வார்த்தைகள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஈக்கி மாத்திரா. சீட்டி அப்படின்னா விசில். சீட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விசில் அடிக்கிறாங்கன்றது சீட்டி. மஜ்லி அப்படின்னா மீன். காடி அப்படின்னா வண்டி. ஹாதி அப்படின்னா யானை. சாவி அப்படின்னா சாவி, கீ. லட்கி அப்படின்னா சிறுமி. தித்தலி அப்படின்னா வண்ணத்து பூச்சி. கடி அப்படின்னா கடிகாரம். மீரா அப்படின்னா பெயர், ஒரு கேளோட பேர். சீனி அப்படின்னா சீனி, சக்கரை அப்படின்னா சீனி. தீதி அப்படின்னா அக்காள். ஹாதி அப்படின்னா யானை. பீட் அப்படின்னா முதுகு. இது நம்ம உடல் உறுப்புகளில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஹாதின்னா யானைன்னு விலங்குகள் பேரை பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். சார்ஸாவும் பார்த்துருக்கோம் விலங்குகள் பேர். அப்புறம் டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வீடியோவாகவும் பார்த்துருக்கோம் அனிமல்ஸுக்கு. ஹாதி யானைன்னு. பீட்டு உடல் உறுப்புகள், உடல் உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பீட்டு முதுகு. ஜிஜி அப்படின்னா புத்திசாலி. நீலி அப்படின்னா நீலம், கலர். கலர்ஸ் நேமும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாவி அப்படின்னா சாவி, கீ. இது சாச்சி மாதிரி தெரிஞ்சிச்சின்னு நம்ம சித்தின்னு எழுதிட்டேன். சாச்சி அப்படின்னா நம்ம உறவுகள் பேரை, அதுவும் பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 உறவுகள் பேரே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சாச்சா சாச்சின்னு நம்ம அப்பாவோட பிறந்த தம்பி ஒய்ஃபை சாச்சின்னு சொல்லுவோம். சித்தப்பாவை சாச்சான்னு சொல்லுவோம். அது சாவி அப்படின்னா சாவி, திறக்கிறது. பீஸ் அப்படின்னா 20. கீழ் அப்படின்னா ஆணி. மாமி அப்படின்னா அத்தை, நம்ம அம்மாவோட பிறந்த அண்ணனோட ஒய்ஃபு. அண்ணனை மாமா, நம்ம தமிழ்லேயும் மாமான்னு சொல்லுவோம். மாமா. அத்தைய மாமி, அத்தை. கடி அப்படின்னா கடிகாரம். மீட்டி அப்படின்னா இனிப்பு. அது மீட்டான்னு சொல்லுவாங்க, மீட்டின்னு சொல்லுவாங்க, இனிப்பு. லாயி அப்படின்னா கொண்டு வந்தது அப்படின்னா பாஸ்டன்ஸ், முடிஞ்சது, கொண்டு வந்துட்டாங்க, இப்போ கொண்டு வந்தது, லாயி. சாடி அப்படின்னா சேலை. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். பெரும்பாலும் இங்கே வர்ற வார்த்தையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். இந்த வேர்டு அடிக்கடி நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சேலை கட்டிக்கோள்னு சொல்லி நம்ம சாடி பகனே அப்படின்னு சொல்லியிருப்போம். சாடி சேலை. தீர் அப்படின்னா பொறுமை. வீர் அப்படின்னா வீரம். பீலா அப்படின்னா மஞ்சள் கலர். நீலா அப்படின்னா நீலக்கலர். இது கலர்ஸ் நேமும் பார்த்துருப்போம். கீதா அப்படின்னா பெயர். மீரட் அப்படின்னா ஒரு நகரம், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நகரம், ஒரு இடம். ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை. தீரஜ் அப்படின்னா பொறுமை. தீர்னாலும் பொறுமை, தீரஜ்னாலும் பொறுமை. கிந்தி அப்படின்னா விலை, விலை அதிகமாக இருக்கிறது, விலை உயர்ந்த, விலை. தாமுனாலும் விலை, கிந்தினா ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்ற மாதிரி, விலை, விலைகள், விலை உயர்ந்தது அப்படின்னு. இது ஒரு சின்ன ஒரு பாட்டு மாதிரி, ஒரு போயம் மாதிரி என்னென்ன செஞ்சாங்கன்றது ஒரு பெரிய சென்டென்ஸ். தீபாவளி ஆயி அப்படின்னா தீபாவளி வந்தது. சீதா அவர் கீதா பாஜார் கையிங் அப்படின்னா 2 பேரும், கையினா ஒரு ஆள் வந்துன்னா சீதா பாஜார் கை அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 பேருன்றதுனால கையிங் சிங்குலர் ப்ளூரல். நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலாவே நம்ம பார்த்துருப்போம். சீதா அவர் கீதா 2 பேருன்றதுனால கையிங், பாஜார் கையிங்.
கிம்தி சாடி லாயிங் அப்படின்னா விலை உயர்ந்த புடவையை கொண்டு வந்தான் அந்த பாஜாரில், கடையில், சந்தையில். கீதா பீலி சாடி லாயிங் அப்படின்னா மஞ்சள் புடவை கொண்டு வந்தாள் கீதா. சீதா மீட்டாயி லாயிங் அப்படின்னா இனிப்புகள் கொண்டு வந்தாள் சீதா. நானி கீர் லாயி பாட்டி பாயாசம் கொண்டு வந்தார். இது படோ லிக்கோ அவர் சம்ஜோ படித்து நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சிர் அப்படின்னா ஹெட் தலை. ரவி அப்படின்னா சன். ரவிவார் அப்படின்னா சண்டே. நம்ம கிழமைகள் பேரும் நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம். சண்டே மண்டேன்னு பார்த்துருக்கோம். சோமவார் ரவிவார், ரவிவார்னா சண்டே, சோமவார்னா திங்கக்கிழமை, மங்கள்வார்னா வந்து நம்ம கிழமைகளை ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிதாப் அப்படின்னா புக்கு, புத்தகம். தின் அப்படின்னா நாள், டே. தீவார் அப்படின்னா வால், சுவர். நதி அப்படின்னா ரிவர். அதவே ஃபுல் ஃபார்ம் நதியாங் அப்படின்னு வரும். நதி அப்படின்னா ரிவர். சீஜ் அப்படின்னா பொருள். சீஜேங் அப்படின்னாத்தே திங்ஸ்னு வரும். சீஜ்னா திங்க் தான். பீஸ் அப்படின்னா 20. சீக் அப்படின்னா கற்றுக்கொள். ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர், தரை. பிதா அப்படின்னா அப்பா, ஃபாதர். டாக்கியா அப்படின்னா தபால்காரர், போஸ்ட்மேன். ரவிவார் அப்படின்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அதிக் அப்படின்னா மோர், அதிகம். பகரி அப்படின்னா கோட்டு, ஆடு. சதரி அப்படின்னா அம்பர்லா. இப்போ சாதா அப்படின்னு சொல்லலாம் அம்பர்லா. இந்த ரீ அந்த ஈ சவுண்டு வரணுன்றதுக்காக சதரி அப்படின்னு எழுதலாம். இப்படியும் சொல்லலாம், சாதா அப்படின்னு சொல்லலாம். சதரி அப்படின்னா ரீ சவுண்டு வரணுன்றதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. அம்பர்லா, குடை. பானி அப்படின்னா வாட்டர், தண்ணி. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பானி. பீ அப்படின்னா ட்ரிங்க், குடி. ஆர்டர் வேர்ட்ஸில் சொல்கிற மாதிரி பீ, குடி. ஆர்டர் சென்டென்ஸும் பார்த்துருக்கோம், ஆர்டர் வேர்ட்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மஜ்லி அப்படின்னா ஃபிஷ், மீன். லட்கி அப்படின்னா கேர்ள். இது பயிற்சி, அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ், பயிற்சி. ஸ்துருலேக் அப்படின்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ். எந்த தீ வருது, எந்த தாவே 4 வருஷம் இருக்குது, 4 லெட்டர் இருக்குது, அந்த 4 லெட்டரில் எந்த தீ வரும்ன்றது லீயா லீயான்னு தெரிஞ்சு எழுதுறதுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ். தீபாவளி அப்படின்னா தீபாவளி. கிதாப் அப்படின்னா புத்தகம். கிந்தி அப்படின்னா விலை உயர்ந்த. லிஃபாஃபா அப்படின்னா உரை. இந்த பாவும் 4 இருக்குது, கீயும் 4, காவும் 4 இருக்குது. அது எந்த கால வந்து கீ வரும்ன்றதை நம்ம புரிஞ்சு எழுதுறதுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ். மிட்டாயி அப்படின்னா இனிப்பு. சீட்டி அப்படின்னா விசில். டாக்கியா அப்படின்னா தபால்காரரு. காடி அப்படின்னா வண்டி. ரிக்த் அக்ஷரோங்கி பூர்த்தி கரோ அப்படின்னா இந்த ஒரு எழுத்தை நம்ம ஃபில்லப் பண்ணணும். பூர்த்தினா ஃபில்லப் பண்ணணும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. மஜ்லி அப்படின்னா இட்ஜு, இட்ஜு இல்லாமல் இருக்குது, இட்ஜு, மச்லி. தித்தலி அப்படின்னா லீ இல்லாமல் இருக்குது, தித்தலி. மச்லினா மீன், தித்தலி அப்படின்னா பட்டர்ஃப்ளை, வண்ணத்துப்பூச்சி. கிசான் அப்படின்னா நம்ம இந்த பாடத்தில் படிக்கலை, போன பாடத்தில் படிச்சிருப்போம். கிசான்னா விவசாயி. ரவிவார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. பகரி அப்படின்னா ஆடு. ஹாதி அப்படின்னா யானை. ரஹிஸ்தானோங் கீ பூர்த்தி கரோ அப்படின்னா அது ஒரு லெட்டரை மட்டும் பூர்த்தி பண்ணணும், இது வந்து ஒரு வேர்டை பூர்த்தி பண்ணணும். கிதாப் பட் அப்படின்னா பட்டுனா படி. இப்போ படிக்கிறது எதை படிக்கணும், கிதாப், புக்கை படி அப்படின்னா கிதாப் பட். லிஃபாஃபா பதா அப்படின்னா முகவரி, உரையில் முகவரி எழுது, பதானா முகவரி எழுது. ஆட் தக் தின் அப்படின்னா 8 வரை எண்ணு. நம்ம போன பாடத்தில் படிச்சிருப்போம். ஆட்னா 8, தக்கு எண்ணுன்னு கின்னுன்னு படிச்சிருப்போம். ஆட் தக் கின்னா 8 வரை எண்ணு. தீபாவளி
அப்படின்னு போன இதில் பார்த்தோம். ஆ ஈ வந்தது. லிஃபாஃபா பதா அப்படின்னா உரையில் முகவரியை எழுது. நானி என்ன கொண்டு வந்தாங்க? கீர் பாயாசம் கொண்டு வந்தாங்க. லாயி. டாக்கியா ஆயா வந்தாங்க. டாக்கியா ஆயா. இப்போ ஆங்கியஜிமேங் அர்த்தலிக்கோ அப்படின்னு இதில் ஆங்கிலத்தில் எழுதணும் அர்த்தத்தை அப்படின்னு. டாக்கியா அப்படின்னா போஸ்ட்மேன். கிதாப் அப்படின்னா புக்கு. ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர். பஹரி அப்படின்னா கோட்டு. நதி அப்படின்னா ரிவர். லிஃபாஃபா அப்படின்னா கவர். சிடியா அப்படின்னா பேர்டு. தீவார் அப்படின்னா வால் சுவர். பிதா அப்படின்னா ஃபாதர். பீஸ் அப்படின்னா 20. இது 5வது எக்ஸசைஸு. யாமே அந்த கோனேவாலா சப்த பனாவோ அப்படின்னா கடைசியில் அந்துனா முடிகிற இடத்துல யாவை சேர்த்து அதை சேர்த்து சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ குடின்னு இருக்குது, அப்படி ஒரு இது இல்லை. குடியா அப்படின்னா பொம்மை டால். முக்கியா அப்படின்னா தலைவர், முக்கியமான ஒரு ஆள் தலைவர் அப்படின்றது. புடி அப்படின்னா புடியா அப்படின்னா வயதானவள். பூடா அப்படின்னா வயதானவர் முதியவர். பூடா அப்படின்னா அது பூன்னு வரும். பூடா அப்படின்னா வயதானவர். இது பூடி அப்படின்னா வயதானவள். பூடியா அப்படின்னா வயதானவள். பூடி அப்படின்னா முதியவர். புடியா. குடியா அப்படின்னா குடிசை. சுகியா அப்படின்னா சுண்டெலி. குதியா அப்படின்னா பெண் நாய். குத்தா அப்படின்னா ஆண் நாய். குதியா அப்படின்னா பெண் நாய். நம்ம ஆண்பால் பெண்பால் படிக்கும்போது பார்த்துருப்போம். குதியா அப்படின்னா பெண் நாய். பறவை அப்படின்னா எதுனா சிடியா அப்படின்னா பறவை. இந்த யாவை சேர்த்து எல்லாத்தையும் படித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.